என்ன கேளுங்கப்பா. மழைக்காலங்களை மக்கள் திமுக அரசு நம்பக்கூடாது, எதிர்கட்சியை நம்ம தான் செயல்படணும். அவர் எதிர்கட்சியாக இருந்தப்போ, அவர் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்ன செயல்பாடுன்னு மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி சோர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்தபோது உயிருக்கு பயந்து அனைவரும் பூட்டிய வீட்டுக்குள் இருந்தார்கள். எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் தான் உயிரை துச்சமென மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர். அவர் வெள்ள நிவாரணப் பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. மழைக்காலங்களை மக்கள் திமுக அரசு நம்பக்கூடாது, எதிர்கட்சியை நம்ம தான் செயல்படணும். அவர் எதிர்கட்சியாக இருந்தப்போ, அவர் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்ன செயல்பாடுன்னு மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கால் கூட தரையில் படாமல் தான் சுற்றி சோர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தார். எதிர்கட்சி காலத்தில் கூட கொரோனா நோய் தாக்கம் வந்தபோது உயிருக்கு பயந்து அனைவரும் பூட்டிய வீட்டுக்குள் இருந்தார்கள். எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருவர் தான் உயிரை துச்சமென மதித்து மக்கள் களத்தில் நின்று கொரோனாவை வென்று காட்டியவர். அவர் வெள்ள நிவாரணப் பணிகளை பற்றி கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக கோயம்பேட்டில் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் அப்போது நிவாரணப் பணிகள் பற்றி பேச இபிஎஸ்க்கு அருகதை இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் பின்வரும் செய்திகள்.